ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி கிண்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கிண்டுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 முட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி தேவைக்கேற்ப, வெளுத்துள்ளி தேவைக்கேற்ப, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, மற்றும் ஒரு பெரிய உள்ளி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளி பார்த்தீங்கன்னா இதே போல் தான் போயிட்டோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், அப்புறம் பீன்ஸ், தக்காளி இதே மாதிரி சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா, நாம் இப்போ எப்படி ஃப்ரைட் ரைஸ் கிண்டுறதுன்னு நாம் பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல கேஸை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றணும். சரிங்களா, எண்ணெய் காஞ்ச அப்புறமா 3 முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றணும். சரிங்களா, அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாதா வீட்டில் எப்படி முட்டை ஃப்ரை பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த 3 முட்டையை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரியா, பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு. இதே போல் தான் நீங்களும் ஃப்ரை பண்ணணும். சரியா, இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, இந்த டைமில் நீங்கள் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சரியா, கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே, நாம் இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இதை எடுத்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்ச வேண்டியதான். சரிங்களா, அடுத்ததாக நாம் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் வேறொரு பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம். சரியா, ஓகே, நாம் இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா வேறொரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். அதுலேயும் நீங்கள் தேங்காய் தேவைக்கு ஏற்ப கொஞ்சோண்டு விடுங்க. சரியா, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் காஞ்ச அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லை அந்த உள்ளியை இதில் சேர்த்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்ச அப்புறம் இந்த உள்ளி லேசாக வதங்கின அப்புறம் இதுக்கு கூட என்ன பண்ணுங்கன்னா 2 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சரிங்களா, கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லையே நம்ம கறிவேப்பிலையை சேர்த்தோம்னா அது என்ன ஆகும்னா நேரம் செல்ல அது கொஞ்சோண்டு இதாயிரும், அது குழஞ்சிரும். அதனால தான் கறிவேப்பிலையை நம்ம இப்போ அடுத்த போடுறோம். சரிங்களா, ஓகே, கறிவேப்பிலையும் நாம் இப்போ போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கேரட் வெட்டி வச்சுருக்கோம் இல்லை அதையும் இதுக்கு கூடயே நாம் சேர்த்துக்கலாம். சரியா, கேரட் சேர்த்த அப்புறமா இதுக்கு கூடயே பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சரியா, பீன்ஸு சேர்த்த அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு கூடயே தக்காளியும் மற்றும் நம்ம இஞ்சியும் வெளுத்துள்ளியும் இடித்து வச்சுருக்கோம் இல்லை அதையும் நாம் இதுக்கு கூடயே சேர்த்துக்கலாம். சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா, பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு.
கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது ஏன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸும் அந்த கேரட்டும் அப்போ தான் வேகும். சரியா? அதனால தான் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட வைக்கலாம். சரியா? அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைமில் தான் நீங்கள் தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்கணும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவு மிளகாய் பொடி கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலாயும் அடுத்ததாக நீங்கள் இதில் வந்து சேர்க்கலாம். சரியா? ஓகே, பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் அதுக்கு கூடயே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? தீயை இந்த டைமில் வந்து கொஞ்சம் சிம்மிலையே குறைச்சே வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே 3 முட்டையை நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அதையும் இந்த டைமில் இதுக்கு கூட நாம் சேர்த்துக்கணும். சரியா? சேர்த்து மொத்தமாட்டு இதையும் நாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை சேர்க்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள குழந்தைகளும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? இதை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுத்துக்கலாம். சரியா? இல்லைன்னா ஈவினிங் கூட செய்து கொடுக்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட சாதத்தை நாம் கொட்டிக்கலாம். இல்லைன்னா பிரியாணி அரிசி இருந்துன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி வாங்கலை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் தான் இருந்து, ஸோ சாதத்தை தான் இதில் போட்டிருக்கேன். சரியா? சாதம் போட்ட அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதையும் அதுக்கு கூட கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? டூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருங்க. சரியா? நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.